நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு நான் டிஜிட்டல் கோல்ட்ல கூட இன்வெஸ்ட் பண்ண போறதில்ல. ஏன்னு லாஸ்ட்ல சொல்றேன். கோல்டு பிரைஸ் இப்ப இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கிறதுக்கு காரணமே நம்ம தான். ஏன்னா கோல்டு ரைஸ் ஆனாலும் நம்ம பை பண்றோம். கோல்டு வந்து ஃபால் ஆனாலும் நம்ம பை பண்றோம். ஸோ இந்த கோல்டு நம்ம இந்தியாவுக்கு இம்போர்ட் ஆனா தான் நம்ம பை பண்ணவே முடியும். ஸோ அப்படி இம்போர்ட் ஆகும்போது அந்த கண்ட்ரிக்கு நம்ம யூஎஸ்ல தான் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். இதனால யூஎஸ் டாலர்ஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் ஐஎன்ஆர் வந்து டிராப் ஆயிட்டே இருக்கு. ஸோ அதனால தான் பிரைம் மினிஸ்டர் கோல்டை வந்து இப்போதைக்கு பை பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ரீசெண்டா இப்போ கோல்டோட பிரைஸ் சடனா இன்க்ரீஸ் ஆச்சு. அது வந்து கோல்டு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகல, அதோட இம்போர்ட் டாக்ஸ் பெர்சன்டேஜ் தான் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ நீங்க நியூஸ் சேனல்ல கோல்டோட இன்க்ரீஸ் பிரைஸை பார்த்துருக்கலாம். பட் ஏன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதோட இம்போர்ட் பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆனனால நம்ம கோல்டை சேர்த்து அதோட டாக்ஸையும் பே பண்றதுனால நம்மளுக்கு கோல்டோட பிரைஸ் அதிகமா இருக்கும். ஸோ மந்த்லி நீங்க டிஜிட்டல் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றப்ப ஒரு பர்சனா இருந்தா இந்த மந்த் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா கோல்ட் சார்ட்ல பாத்தீங்கன்னா இவ்வளோ நாள் வந்து ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் லோன்ற ஃபார்மேஷன்ல இருந்துச்சு. அண்ட் இப்போ வந்து அந்த ட்ரெண்ட் வந்து பிரேக் ஆகி லோயர் ஹை லோயர் லோ ஸ்டார்ட் ஆயிருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் கோல்ட்ல அக்குமுலேட் பண்ணலான்ற சிச்சுவேஷன் வரும்போது இந்த சேனல்ல நானே அப்டேட் பண்றேன்.